ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். 2-3 நாள் ஆச்சுல்ல பேசி, அதான் ஏதாவது ஷேர் பண்ணலான்னு வந்தேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆண்டி நிறைய ஷேர் பண்ணுவாங்க என்கிட்ட. அப்படி பண்ணும்போது ஒரு நாள் சொன்னாங்க, என்ன வேலை செஞ்சு என்ன பிரயோஜனம் கீதா? 40 வருஷம் ஆச்சு, ஒரு பாராட்டு கிடையாது. பாராட்ட கூட வேணாம், அட்லீஸ்ட் குறை சொல்லாம இருக்கலாம்ல அப்படின்னாங்க. அப்பதான் எனக்கு தோணித்து, நம்மளுக்கும் அப்படித்தானே இருந்தது. எனக்கு மட்டும் இல்ல, பல பெண்கள் காத்தால எழுந்ததுல இருந்து வாசத்தெளிச்சு கோலம் போட்டு, இப்ப போடுறாங்களான்னு தெரியல எல்லா இடத்துலயும், நான் பொதுவா சொல்றேன், வாசத்தெளிச்சு கோலம் போட்டு அதுல ஆரம்பிச்சு காலையில டிஃபன் என்ன பண்றது, மத்தியானத்துக்கு லஞ்ச் என்ன கட்டி கொடுக்கறதுன்னு யோசிச்சு அதை பண்ணி ஒரு பக்கம் வச்சுட்டு, தூங்கிட்டு இருக்கிற குழந்தைங்களை எழுப்பி அவங்கள ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு, ஹஸ்பண்டையும் ஆபீஸ்க்கு அனுப்பிட்டு, அதுக்கப்புறம் பாத்திரம் தேய்ச்சு துணி துவைச்சு வீடு பெருக்கி தொடச்சு ஒட்டடை அடிக்கணும்னா ஒட்டடை அடிச்சு, வேற ஏதாவது சாமான் வாங்கணும்னா அதையும் வெளியில போய் வாங்கிட்டு, காய்கறி வாங்கணும்னா வாங்கிட்டு, இப்பெல்லாம் சில இடத்துல ஹஸ்பண்ட்ஸே வாங்கிட்டு வராங்க, பல இடத்துல வாங்குறது இல்லைன்னு நினைக்கிறேன், எனக்கு அது சரியா தெரியல. ஆனா இது எல்லா வேலையும் முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அப்பாடான்னு சோசியல் மீடியாவை போய் பார்த்தா எல்லா வேலையும் ஹஸ்பண்ட்ஸ் பண்றாங்க அந்த வீடியோல. என்ன காமெடி! ஒரு பக்கம் துடைக்கிறாங்களாம், ஒரு பக்கம் பாத்திரம் தீக்குறாங்களாம், ஒய்ஃப் கால் ஆட்டிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க, இல்லைன்னா கொம்பு எடுத்துக்கிட்டு அடிக்கிறாங்க. இதெல்லாம் நிஜமா? எனக்கு அது தெரியல. ஆனா எனக்கு இதுக்கு முன்னாடியும் கோவம் வரும் அதெல்லாம் பார்க்கும்போது. அம்புட்டு வேலையும் நான் பாக்குறேன், என்னை சுத்தி நிறைய பெண்கள்லாம் பாக்குறாங்க என்னை தவிர்த்து, எனக்கு தெரிஞ்ச பெண்கள். கடைசியில பார்த்தா இங்க பேஸ்புக்ல மற்ற சோசியல் மீடியால எல்லாம் ஜென்ஸ் பண்ற மாதிரி காட்டுறாங்களேன்னு. அது ஒரு பக்கம் இருந்தாலுமே ராத்திரி வரைக்கும் எல்லா வேலையும் பாக்குறோம்ல, அப்போ என்ன தெரியுமா, குழந்தைங்க வரும், எனக்கு இதுல உப்பு இல்ல, அதுல காரம் இல்ல அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லும். பரவாயில்ல குழந்தைங்க. ஆனா ஹஸ்பண்ட்ஸ், காலையில இருந்து வீட்டுல சும்மா தானே இருக்க, நீ என்ன பண்ணிட்ட, சரியா பண்ண வேண்டியதானே. அக்கம் பக்கத்துல இருக்கிற சில பேரும் இப்படிதான், அவளுக்கு என்ன 2 பேரையும் ஸ்கூலுக்கும் ஆபீஸ்க்கும் அனுப்பிட்டு சும்மா தானே இருக்கா, சும்மா தானே இருக்கா, அப்போ வீட்டு வேலை யார் செய்யறா? யோசிக்கணும்ல. ஆனா திட்டு இருக்கே, நிறைய நல்லது செஞ்சாலும் பாராட்ட தோணாது, சின்னதா எரிஞ்சா திட்ட தோணும். நீ என்ன செஞ்சிட்ட? நான் எல்லா ஜென்ஸையும் சொல்ல, பிரதர்ஸ் நான் எல்லாரையும் சொல்லல, ஒரு சில வீட்டுல இருக்கு, காலையில வரைக்கும் செஞ்சுட்டே இருக்கோம் நாங்க. எங்களுக்கு ஒரு சண்டே வேணா நடக்கும், சண்டே கிடையாது. லீவ் தோணும்ல, யோசிக்கலாம்ல. நம்ம மனைவி தானே, நம்ம அம்மா தானே, இவங்களை சின்னதா ஒரு பாராட்டலாமே. எங்கேயோ இருக்கிற பெண்களுக்கு நம்ம பாராட்டுறோம், சூப்பர், செம்ம, போல்டு லேடி, உங்களெல்லாம் சமாளிக்கிறோமே, நாங்க எவ்வளோ போல்டு லேடிஸா இருப்போம் வீட்டுல இருக்கிறவங்க. யாரோ ஒரு இடத்துல ஒரு பொண்ணு சாதிச்சிட்டா அப்படின்னா நல்லா பாராட்டுறாங்க பல ஆண்கள். ஆனா கூடவே இருக்கிற பெண்களுக்கு அந்த பாராட்டு சின்னது கூட கிடைக்கல. கேட்டா என்ன சொல்லுவாங்க, உன் வீட்டுக்கு தானே நீ உழைக்கிற, வேற யாருக்கு நீ செய்யற. கரெக்ட். ஆனா ஆபீஸ்ல நம்ம பொதுவா நினைப்போம், இவ்வளோ வேலை செய்யறோம், திட்டுன்னு திட்டுறான் இந்த மேனேஜர் அப்படின்னு. நீ வேலை செய்யறதுக்கு தானே சம்பளம் வாங்குறீங்க, அப்புறம் எதுக்கு பாராட்டணும், ஏன் திட்டக்கூடாது நினைக்கலாம்ல. அதேதான் இதுவும், இங்க சம்பளமே வாங்காம பல பெண்கள் நிறைய வேலைகள் செய்யறாங்க. எல்லாருமே
அப்படி நீங்க கொடுக்கிற பணத்தை கூட மிச்சம் வச்சு உங்களோட கஷ்ட நெருக்கடியான நேரத்துல உதவி பண்றாங்க. அதெல்லாம் யோசிக்கணும். பாராட்ட வேண்டாம், குறை சொல்லாதீங்க. நம்ம அம்மா, நம்ம மனைவி அப்படின்னு இருங்க. இதுக்கப்புறம் யாரும் திட்டாதீங்க. எனக்கு தோணினத நான் சொன்னேன். யோசிங்க. நாளில இருந்து சின்னதா ஒரு பாராட்டு, அப்படி இல்லைன்னா குறை சொல்லாம தவறு இருந்தாலும் போகட்டும் அப்படின்னு நினைச்சு பாருங்க. லைஃப் கூலா இருக்கும். பாய்.